ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவிற்கு 252 ரன்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது நியூசிலாந்து அணி. நியூசிலாந்து அணி 251 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் 252 ரன்கள் இந்தியாவிற்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அபாரமான பந்து வீச்சால் வருண் சக்கரவர்த்தி மற்றும் குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்வர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்வர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 251 ரன்கள் சேர்த்துள்ளன. இந்திய வீரர்களின் சுழல் பந்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் நியூசிலாந்து வீரர்கள் திணறிய நிலையில் 250 ரன்கள் எடுத்திருக்கின்றனர். இதையடுத்து 252 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி ஐசிசி சாம்பியன் கோப்பையை வெல்ல களமிறங்க உள்ளது. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கிய சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டிகள் நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கிறது. குரூப் ஏ பிரிவில் விளையாடிய இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டியில் களம் காண்கின்றன. முதலில் டாஸ் வென்ற நியூசிலாந்து பேட்டிங்கை தேர்வு செய்தது. நியூசிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக வில் யங் மற்றும் ரச்சின் ரவீந்திரா களமிறங்கினர். முதல் ஓவரை சமி வீசினார். 5 பந்துகளை டாட் பந்தாக வீசிய அவர் கடைசி பந்தில் பவுண்டரி கொடுத்தார். 6 விக்கெட்டுகள் முடிவில் நியூசிலாந்து விக்கெட் இழப்பின்றி 46 ரன்கள் எடுத்திருந்தது. 7வது ஓவரை வீசிய சமி கேட்ச் பிடிக்க முயன்ற போது பந்து கையில் தாக்கி காயம் ஏற்பட்டது. இடது கையில் சற்று ரத்தம் வழிந்தது. உடனடியாக மருத்துவ குழு அவருக்கு முதல் சிகிச்சை அளித்தனர். 8வது ஓவரில் முதல் பந்து வருண் சக்கரவர்த்தியை வீசினார். LBW கேட்டார், நடுவர் அவுட் கொடுத்தார். ஆனால் DRSல் 3வது நடுவர் அவுட் இல்லை என்று தெரிவித்தார். அடுத்து வருண் சக்கரவர்த்தி வீசிய பந்தை ரச்சின் தூக்கி அடித்த நிலையில் அது கேட்சுக்கு சென்றது. ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் அதை தவறவிட்டார். இது ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது. சுழல் மன்னன் வருண் சக்கரவர்த்தி வீசிய 8வது ஓவரில் வில் யங் LBW ஆனார். அவர் 15 ரன்களில் ஆட்டம் இழந்தார். நியூசிலாந்து அணியின் தொடக்க பார்ட்னர்ஷிப் 57 ரன்களில் பிரிந்தது. அடுத்தடுத்து நியூசிலாந்து வீரர்கள் களமிறங்கி ஆடினர். 28 ஓவரை கடந்த டேவில் மில்சல் கிளேன் பிலிப்ஸ் பார்ட்னர்ஷிப் 50 ரன்களை கடந்தது. நியூசிலாந்து 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 160 ரன்களை கடந்திருந்தது. 5 விக்கெட் இழப்பிற்கு நியூசிலாந்து அணி 200 ரன்களை எட்டி பிடித்தது. அரை சதம் விளாசிய டேவில் மிட்சல் விக்கெட்டை சமி கைப்பற்றினார். அவரது கேட்சை ரோஹித் சர்மா எட்டி பிடித்தார். இந்திய வீரர்களின் சுழற்பந்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் நியூசிலாந்து வீரர்கள் அடுத்தடுத்து திணறினர். இந்திய அணியை அச்சுறுத்தி வந்த கிளேன் பிலிப் 34 ரன்களில் வருண் சக்கரவர்த்தியின் சுழலில் போல்ட் ஆனார். நிதானமாக ஆடிய டேவில் மிட்சல் 91 ரன்களில் 91 பந்துகளில் அரை சதத்தை கடந்து நியூசிலாந்து அணிக்கு பக்கபலமாக இருந்தார். முன்னதாக டேவில் மிட்சல் நேராக அடித்த பந்து அந்த ஓவரை வீசிய வருண் சக்கரவர்த்தியின் காலில் பட்டு அவருக்கு காயம் ஏற்பட்டது. மைக்கேல் பிரேசல் அதிரடியாக விளையாட நியூசிலாந்து அணி ரன் ஏறுவதற்கு உதவியாக இருந்தார். இறுதியில் நியூசிலாந்தின் முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 251 ரன்கள் சேர்த்துள்ளனர். இந்திய வீரர்களின் பந்தை தாக்குப்பிடிக்க முடியாத நிலையில் நியூசிலாந்து வீரர்கள் இந்த 251 ரன்களை எடுத்திருக்கின்றனர். இதையடுத்து 252 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை வெல்ல களமிறங்க உள்ளது. இந்த எளிதான இலக்கை இந்திய வீரர்கள் எட்டி பிடித்து ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை தட்டி பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அன்வர்.